ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 865வது நாமாவளியாக ஓம் ஷட்காய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி ஆறின் சமுதாயமாயிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது 6 என்னும் எண்ணை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ கிருத்திகா பெண்கள் 6 பேரால் குழந்தையாக வளர்க்கப்பட்டு திருப்பி அம்பாலால் ஒன்றாக சேர்த்து 6 முகம் வந்தது. அப்போ அந்த 6 முகமும் ஓர் உருவாக ஆனார் அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்ம உடம்பில் 6 சக்கரங்கள் இருக்குது. அந்த 6 சக்கரங்களில் இருக்கக்கூடியவராக ஷட் சக்கரஸ்தாஜ மகான் பார்த்தோம். அது மாதிரி முருகப்பெருமான் 6 வடிவமாக இருக்கார், ஷட்பாவ ரஹிதமாக இருக்கார். அப்படி ஒன்றுத்துக்கும் ஒரு விதமான அந்த 6 வேதத்தினுடைய 6 அங்கங்களாக இருக்கார். அப்படி எல்லாம் பார்த்தோம். அது மாதிரி 6 வகையாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது. அதனால்தான் பழனி திருப்புகழில் முருகனை வர்ணிக்கும் பொழுது 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை அது என்று நாளும் அப்படின்னு வர்ணிப்பார். அதாவது முருகனை வர்ணிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த 6 முகம் அப்படின்ற அந்த நாமத்தையே 6 முறை சொல்கிறார். அப்படி அந்த 6 ஆதாரங்கள்லையும் முருகப்பெருமானுடைய சக்தியானது கிடைத்து இந்த ஜீவன் சிவனாகக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஷட்கம் அப்படின்னா 6 கொண்டது அப்படின்னு அர்த்தம். அப்படி 6 விதமான தன்மைகள், 6 விதமான குணங்கள், 6 விதமான பிரபாவங்கள் இதெல்லாம் உடையவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமத்தால் வர்ணிக்கப்படுறார். அதனால்தான் முருகனை 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அப்படின்னுவர். அப்படி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அப்போ அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் அந்த 6னுடைய தன்மையால் எல்லா பாக்கியங்களும் அறுசுவை, 6 விதமான தன்மைகள், 6 விதமான சக்கரங்கள் இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்து இந்த ஜீவனுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கிது. அந்த 6ஆக எதெல்லாம் இருக்கோ அந்த வடிவமாக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்றத தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஷட்காய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.